பொங்கல் பரிசு தொகுப்பு எடுக்கலாங்களா? வாங்க. அடா பாவீங்களா, பணம்னது போனதே அப்படியே விட்டு போயிட்டாங்களே. போனதுதான் போனாங்க, போகணும் விட்டு போயிட்டாங்க. பொங்கல் பரிசு நீங்க வாங்கிட்டீங்களா? சொல்லிட்டு போங்க. பொங்கல் பரிசுலாம் எப்படி இருக்கு? ஐயா சாமி, உங்க பொங்கல் பரிசு வாழான்ற போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் 3000 கொடுக்குறாரு. கொடுக்கல நீங்களே சொல்றீங்கல்ல. கொடுக்குறாங்கப்பா, வாங்கிக்கிறோம். அதுதான் இல்லை, அது நல்லா தான் யூஸ் ஆகுது. ஒரு சின்ன ஒரு செலவு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸோ ஒரு துணி வந்து எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லது. இதான் ஐயா பொங்கல் பரிசு கொடுத்தது. வேலை இல்லாதவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பொங்கல் பரிசுலாம் எப்படி இருக்கு? ஐயா சாமி, உங்க பொங்கல் பரிசு வாழான்ற இல்ல, எடப்பாடி 5000 கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு, 3000 தான் கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சியில் 5000 கொடுத்தா நல்லா இருக்குன்றாங்க. நான் என்ன சொல்றது தெரியல, அவங்களுக்கு தெரியல. அவர் வந்து அன்னைக்கு வந்து 2500 கொடுத்தாரு எடப்பாடி ஐயா. ஆனால் 5000 இவங்க வந்து சொன்னாங்கல்ல, ஏன் 3000 கொடுக்குறாங்க? 2 வருஷம் கொடுக்காம எதுக்காக இப்போ வந்து 3000 கொடுக்குறாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு 1000 கொடுத்தாங்க, போன வருஷம் கொடுக்கவே இல்லை. அதாவது நல்லா ஒன்று கேட்டுங்க, அவர் வந்து எடப்பாடி ஐயா இருக்கும் போது வந்து 2500 கொடுத்தாரு. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து என்னைக்கு கொடுத்தாங்க? இந்த வருஷம் தான் 3000 கொடு, போன வருஷம் கொடுக்கல. அதுக்கு முன்னே கொடுக்கல. இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா. அதாவது என்னன்னா, நல்லா 1000 கொடுத்தாங்க. எதுக்கு 1000 வெள்ளநிவாதிக்கு 2000 ரூபாய் வந்து ஒதுக்கி விட்டு கொடுத்தாங்க 2 வாட்டி கொரோனாக்கு. அதனால வந்து 2000 ரூபாய். பொங்கலுக்கு என்ன கொடுத்தாங்க? கொடுக்கலையே, ஒரே வருஷம்தான் கொடுக்கல. ஒரு வருஷம் தான் கொடுத்தாங்க. ஒரு வருஷம் தான் 1000 ரூபாய். அடுத்த வருஷம் எதுவுமே கொடுக்கலையே. ஏன் இந்த வருஷம் ஏன் கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? அந்த 3000 இல்லை எது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டா அது ஒரு பெரிய இஷ்யூவா? அது ஒரு பெரிய காசு கிடையாது. அது ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டாக்கா கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. 300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குவாங்க. அதாவது அவங்களுக்கு கொடுங்க, தேடி எத்துமே கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் ரேஷன் கார்டு இல்லைன்னா கூட அப்ளை பண்ணா கூட உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்றாங்க. ஏன் கொடுக்கல? 5000 கொடுக்கணும். ஒரு சொல்கிறேன் இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சமுதாயத்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் மோட்ரு போடுறீங்க, இதே இடம், இந்த இடத்துல மோட்ரு போட்டு எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? யாரோட வரி பணம்? யாருக்கோசம் இந்த 3000 கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்காதீங்க? ஏன் 2 வருஷம் கொடுக்காம வந்தீங்கல்ல, விட்டுற வேண்டியதானே. ஏன் இந்த வருஷம் கொடுக்குறீங்க? ஏன்னா எலெக்ஷனுக்காக தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கரும்பு எதுக்காக தேவையில்லைங்க. மக்களுக்கு வந்து அவ்வளோ கேவலமாக போல, மக்கள் யாரும் கேவலமாக போல, எல்லாம் தெளிவாக இருக்காங்க. ஏழை பல மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த 3000 ரூபாய் நீங்கள் எதுவுமே சேர்த்துக்கலாம்ல. எங்கெங்கேயோ போயிருக்கலாம்ல. ஏன் எதுக்காக நீங்கள் வந்து இந்தமாதிரி பண்ணுறீங்க? உங்கள் குடும்பம் ஆட்சி நல்லா, நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும். மக்கள் என்றைக்குமே ஓட்டு போட்டுக்கினே இருக்கணுமா உங்களுக்கு? கண்டிப்பாக 100% யூஆர் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் படித்த பசங்க தானே, யூத் தானே, நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனால் சரி, மிகப்பெரிய வந்து தவறு செய்யக்கூடாது. அவருக்கு வந்து ஒரு ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அவருக்கு வந்து ஒரு ஹாப்பி பொங்கல். ஆனால் அவர் மட்டும் தான் கொண்டாடுவார், மற்றவங்க யாரும் கொண்டாட முடியாது. இல்லை, அது நல்லா தான் யூஸ் ஆகுது. ஒரு சின்ன ஒரு செலவு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸோ ஒரு துணி வந்து எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிடுச்சு. நல்ல பிரோஜனமாக தான் இருக்குது. பொங்கல் கொண்டாட முடியுமா? கொண்டாடலாம், எங்கள மாதிரி ஆட்கள் கொண்டாடலாம். ரொம்ப வேணாம், இது போதும் எனக்கு. பொங்கல் பரிசை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 3000 கொடுக்குறாங்கல்ல, இவங்க கொடுத்தத பற்றி சொல்கிறீங்களா? இப்போ கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா என்னத்த சொல்கிறது, ஒன்றும் சொல்லி புரியலையே. பொங்கல் பரிசு ஒரு தொகுப்பு கொடுக்குறாங்க, போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறாங்க. எலெக்ஷனுக்கோசம் கொடுக்குறாங்க. ஆமாம், உதவிதான் ஐயா பொங்கல் பரிசு கொடுத்தது. இன்னும் கைரேகை வரல, காலையிலேருந்து நின்றுங்கிறேன். கைரேகை வரலன்னா அது பூரா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை, வீடு தேடி வரும்னாங்க. வீடுலாம் தெரியும், இங்கே தான் வந்து வாங்குறது கடையில். நான் ரேஷன் கடையில் தான் வாங்குவேன். இல்லை, வீடு தேடி வந்து கொடுப்போம். இல்லை டோக்கன் தான் கொடுத்தாங்க, இப்போ கொடுத்துன்னு இருக்காங்க.
காலையிலேருந்து நின்றுன்னு இருக்கேன், ஒன்றும் கொடுக்கல. கைரேகை ஸ்பிங்கர் வரல. இந்த வேலை இல்லாதவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இந்த பண்டிகை மாதத்தில் கொடுக்குறது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஏதோ கொடுக்குறாங்கப்பா வாங்கிக்கிறோம் அவ்வளோதான். கரும்பு இதெல்லாமே நல்லா இருக்கா? நல்லா தான்ப்பா இருக்கு. ஆமா இல்ல கரும்பு அவர் சரியில்லைன்ட்டு போறாரு. அவர் சரியில்லைண்ணா அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பொங்கலை சிறப்பா கொண்டாடலாமா? கொண்டாடலாம், தாராளமா கொண்டாடலாம். இதெல்லாமே எல்லாமே கொண்டாடலாம், தாராளமா கொண்டாடலாம். ஸ்டாலின் ஐயாவுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். எடப்பாடி அவர்ல 5000 சொல்லி கேட்டிருக்காரு. அவர் கேட்டுக்கிறாரு, இவங்க எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க. அதெல்லாம் கட்சியாச்சு அவங்க கேக்குறது என்னன்னா, அவரு ஆட்சி காலத்துல 2500 ரூபாய் கொடுத்தாரு. ஆமா. அதான் இது வரைக்கும் இப்ப பெரிய அமௌண்ட். ஆமாம், இப்ப பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்கேயும் பெரிய அமௌண்ட் தான். அதை விட இது பெரிய அமௌண்ட். ஆமாம், இப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கொடுக்குற பொருள் எல்லாம் தரமா தான் இருக்கா? தரமாக தான் இருக்கு, கொண்டாடிடலாம், நல்லா தான் இருக்கு. ஆப்க்கு அப்புறம் நல்லா பேசுறீங்க, சொல்லுங்க. தரமாக தான் இருக்குது அவங்க கொடுத்த பொருள். அப்ப அவருக்கே ஓட்டு போட்டுடலாமா? போட்டுடலாம், தாராளமா போட்டுடலாம். தாராளமாக, எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லை. 3000 எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? எனக்கு கலவாசில எல்லாருக்குண்ணா எனக்கு நல்லது. எல்லாருக்கும் எப்படிக்குதோ அவன் வாங்கிட்டு வந்து திட்டுவான், அவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லது, நல்லது, எந்த பிரச்சனையும் இல்லை. பொங்கல் அது இவர் கணக்கா 5000 ரூபா வந்துடுச்சு. அப்போ முதல்ல ஒரு 1000, அப்புறம் ஒரு 1000, இப்போ ஒரு 3000 கொடுத்துருக்காரு. அது 5000 கணக்கு வந்துருச்சுல. ஆமாம், அப்புறம் என்ன நம்ம பரிசு பொருட்கள்லாம் பொங்கல் தொகுப்பு கொடுத்துருக்காங்கல்ல, பச்சரிசி, சக்கரை, கரும்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. 3000 ரூபா கொடுக்குறாரு, போதும். நம்ம திருப்தி தரமாக இருக்குது, போதும். ஆமாம், பொங்கல் ஹாப்பியாக ஹாப்பி கொண்டாடு. வர யார்கிட்டயும் கடன் கவத்தோட இதாக இருக்கா, அவ்வளோதான். சரி, ஹாப்பி பொங்கல் சார், ஹாப்பி பொங்கல். ஸ்டாலின் ஐயா வாழ்க. அது அரசியல் சம்பந்தமானது. அவர் கொடுக்குறேன்னு அவரும் ஏற்கனவே மற்ற எடப்பாடி கொடுத்தாரு. 3000, 5000 ரூபாய் கொடுத்தாரு இல்லையா? 2500 ரூபாய் கொடுத்தாரு. 2500 ரூபாய், இவர் 3000 ரூபாய் தர்றாரு. அப்போ இது அதிகம் தானே? தலைவரே சொன்னார் 5000 ரூபா கொடுக்க சொல்லி, எடப்பாடி ஆட்சி இப்போ அவரே 3000 ரூபா கொடுக்குறாரு. அவ்வளோதான் விஷயம். அப்போ அவரே சொன்னது செய்யலான்றீங்களா? ஆமாம். ஆனால் அவர் அதை தாண்டி மற்ற இது எல்லாமே செய்யறாரு. போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்குறாரு. கொடுக்கலன்னு நீங்களே சொல்கிறீங்கல்ல, அவ்வளோதான், மேட்டு முடிஞ்சு வச்சு. இல்லை, அதை தாண்டி இந்த மகளிர் உதவித்தொகை இதெல்லாம் காசு பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மாங்க. யார் காசு? நம்மளோட காசு. நீங்கள் நான் செலவழிக்கிற டேக்ஸ் காசு தான். அதுதான் அது வீணா போகுது. உங்களை அதை 1000 ரூபா கூட சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறாங்க குடும்பத்தில். கரெக்டாக தப்பா? கரெக்ட் தான். நீங்கள் சொன்னாங்க கரெக்ட் இல்லை, கரெக்டு தானே நீங்கள் சொல்கிறதா? சரியா தப்பான்னு மக்கள் முடிவு. ஆமாம், மக்கள் தான் முடிவு. ஒவ்வொருத்தவங்க பாரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இல்லை, இத்தனை வருஷம் போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்குறாங்களா? தேர்தலுக்காக கொடுக்குறாங்களா? இருக்கலாம். எல்லாரும் தேர்தல் பார்க்க தப்பு இல்லையே. யாரா இருந்தாலும் பண்ணலாமா? அரசியல் பண்ணாதான் நல்லா இருக்கும், அது என்ன தவறு இல்லையே. இல்லை, 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி மற்ற கட்சியெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது அதை கொடுப்பாங்களான்றது தெரியலையே. நான் எதிர்கட்சியா இருக்கும், யார் என்ன வேணாலும் பேசிடலாம். 10,000 ரூபாய் கூட பேசலாம், 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லலாம், கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸ்டாலின் இங்க இருக்கும்போது அவர் அது பேசுவாரு, அங்க இருக்கும்போது பெரிதாக கொடுப்பாரு. இப்போ அன்புமணி ராமதாஸ் 20,000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லுவாரு, கண்டிப்பா சொல்லுவாரு அவரு. இப்போ ஆக்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் விபத்துன்னு வந்தாவே ஒரு கோடி கொடு, 10 கோடின்னு அவர் வந்தா என்ன தருவான்னு தெரியாது. அது அந்த பிரச்சனை இருக்குதானே. அது யாரும் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன வேணாலும் பேசிடலாம். நம்ம என்ன சொல்லுவாங்க, அண்ணா சொல்றான், அண்ணா சொல்ற மாதிரி நான் என்ன வச்சுக்கிற கண்டி பார்த்து தான் அது பண்ற மாதிரி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கரும்பு, சக்கரை, அது கரும்பு ரொம்ப மட்டமான ஒரு இதுவாக இருக்குது, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அது இல்லாத இந்த கிளைமேட்டில் அதிகபட்சம் கரும்பு யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஆமாம், கரும்பு கொடுக்குறது தான். நிறைய பேர் இந்த கரும்பு சாப்பிட்றது இல்லைல்ல. இந்த கிளைமேட்டும் ரொம்ப என்ன சொல்கிறது, சளி பிடிச்சின்னு இருக்குது, கிளைமேட் சரியில்லை. அதனால அந்த கரும்பை ரொம்ப பேர் விரும்புறது, அது ஒரு முக்கியமாக எடுக்க முடியாது. ஆமாம், வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அந்த பரிசுனால? ஆமாம், 3000 ரூபாய்ன்றது ஒரு பண்டிகை நாளில் கொடுக்குறது ஒரு பெனிஃபிட் தானே. குடும்பங்களுக்கு எதனா செலவுக்காகும், சாப்பாடுக்கோ இல்லாதவங்க இருக்கா, எல்லாம் மோஸ்ட்லி இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தானே. பொங்கலை சந்தோஷமா கொண்டாடலாம், கண்டிப்பாக கொண்டாடலாம், தாராளமாக கொண்டாடலாம். ஒரு நல்ல விஷயம் தான் கலைஞர் ஸ்டாலின் பண்ணுறது, ஒரு நல்ல விஷயம் தான். யார் கொடுத்தாலும் அது நல்ல விஷயமா தான் எடுக்கப்படும் இல்லையா? இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லையே, நல்லா தான் இருக்கு. எந்த பிரச்சனை நல்லா தான் இருக்கு. சிறப்பாக கொண்டாடலாம், கண்டிப்பா கொண்டாடலாம். அதே எதிர்பார்த்து தான் நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்மளும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஆமா, இப்போ எனக்கு 3000 ரூபாய் கம்மி, இதோட இல்லாதவங்களுக்கு அது பெரிய விஷயம் தானே. இப்போ 1000 ரூபாய் விஷயத்தையே இப்படி இலவசம், விஜய் கூட இலவசம் தப்பு பண்றாரு. 1000 ரூபாய் இல்லாதவங்க தான் அதோட வழி தெரியும். 1000 ரூபாய் 100 ரூபாய் இல்லாதவங்க தான் அதோட வழி தெரியும்.
ஒரு பஸ் பாருன்னு சாதாரண விஷயம் இல்லை. அந்த பஸ் பாரை சேமிச்சு தான் ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம். சாதாரண விஷயம் இல்லைங்க இது. நான் ஸ்டாலினுக்காக பேசல. நல்ல விஷயம். இல்லாதவனுக்கு தான் அது ஒரு அருமை தெரியும். பிரைவேசினா இது ஈஸி இலவச அரிசின்றவனு தான் இருந்தாலும் தெரியும். அரிசி இல்லாதவனு தான் அது வழி தெரியும். எனக்கு தெரியாது. நார்த் சைடில் வந்து பார்த்தா அவனுக்கு தெரியும் அரிசியோட வேல்யூ எவ்வளோ. அது நல்லா இருக்கும். அதனால இருக்கிறவங்க அதை பற்றி அப்படி தான் பேசியிருப்பான். இல்லாதவனை கேட்டால் தான் அந்த தெரியும்.